ஹலோ டேகர்ஸ். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது எஸ் கேமிங். ஸோ தமிழ் எஸ் கேமிங் இப்போ தான் கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பேர் வில்லேஜர் ட்ரேடர் ஹால். கஷ்டப்பட்டு வில்லேஜ் எடுத்துருந்தேன். இதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னா நீங்களே கண்ணீர் விட்டு அழுதுருவீங்க. உங்களுக்கு தெரியும் வில்லேஜ் இதோ அங்கே நேராக பார்த்திங்கன்னா இருக்கா. ஸோ நம்ம அங்கேருந்து வில்லேஜரை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நான் அவ்வளோ ப்ராப்பராக எல்லோரும் கிடையாது. மூபுன்னு சொல்கிறதுக்கு உண்மையை சொல்லி தானே ஆகணும். என்ன பண்ணுவேன் நான், எனக்கே ஆட தெரியாது. நானும் எப்படியோ ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டைம் மைனிங் போனேன். சரி, இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு மைனிங் போனேன். கோல்டு வேணும்ல ரெயில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைனிங் போனால் கோல்டை தவிர டைமண்டெல்லாம் கிடைக்கிது, கோல்டு அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. ஒரே குஷ்டமாக போச்சு. அப்புறம் சரி இவங்களை பிடிச்சிட்டு வச்சாச்சு. இவங்களுக்கு ஒரு 2 பிளாக் இருந்தால் போதும் ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டலான்ருந்தேன். ஏன் இவங்களுக்கு ஒரு வீடு கட்டலாமேன்னு கேட்கலாம். எனக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா இவனுங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டானுங்க, நோயின்னு இருப்பாங்க. இப்போ நோயின்னு தான் இருக்கானுங்க. அவங்க வாய்ஸ்லாம் போட்டு விட்றேன், நீங்களே கேளுங்க, சும்மா இருக்க மாட்டேங்க. ஊம்பாங்க. பக்கத்தில் கோழி உட்காந்துட்ருக்கேன் பார்க்குறீங்களா, அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கூட காமிக்கிற பாருங்க. ஏதோ அங்கே நின்றுட்டுருக்கான் பாருங்கள், நம்மளே பார்ப்போம். அவங்களுக்குலாம் வேறு வேலையில் ஜம்முன்னு வராங்க. என்பிசிக்கெலாம் ஜாலியாக இருக்காங்கப்பா. சாவு இருக்குதான், ஜாம்பியை பார்த்தா பயப்படுவாங்க. என்ன சில குதிரை, கோழி, ஆடு அதெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுவோம். ஏன்னா நம்ம அடுத்த நாள் சூப் வச்சுருவோம் பார்த்த உடனே. சரி நம்மக்கிட்ட முறுக்கிற முதல் 2 பெட்டை வைப்போம் அப்படின்னா இவனுங்களே அதை எடுத்துக்கிட்டானுங்க. ஓகே, சரி இவனுங்கிட்ட கொடுத்தாச்சு, நம்மளுக்கு வேறு வேலை இல்லை. ஏன்னா இவனுங்களை ப்ரீட் பண்ணோம். இவனுங்க ஒரு குட்டி இல்லை 2 குட்டி போகணுன்னு சொல்லிட்டு இதை உடைக்க பார்த்தா உடைக்க முடியல. இது கழுதையே சரி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, சரி நம்மளுக்கு இது உடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணுமோ அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கட்டும் இவனுங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆட்டுக்குட்டீஸை பார்த்தேன். நம்ம கூட செல்லமாக வளர்ந்த ஆடு, இது நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்காமல் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த 4 வீட்டை எடுத்து காமிச்சேன். அவங்களும் மேன் ஓடி வந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பேன். சாப்பாடு கொடுக்குறதே உங்களுக்கு கொள்றதுக்கு தாண்டா, அதுக்கிட்ட சொல்லிடாதீங்க, கண்டுபிடிச்சிடும். அப்புறமா சரி அதை உங்களுக்கு காமிக்க வேண்டாம், ஏன்னா அதோட பர்சனல் விஷயத்தில் நம்ம தலையிடுறது தப்பு. சரின்னு பார்த்தா இதுவும் வளர்ந்துருச்சு. 2 சோறு தானே கொடுத்தேன். இன்னும் இன்னொரு குட்டி, இதுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாதிக்கு மேலே எடுத்தேன். அப்புறம் இவங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன். இவன் ஹார்ட் விட ஆரம்பிச்சிட்டான். சரி இவனையும் பெருசாக்கிடுவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 5, 4, 3, 2, 1 அவ்வளோதான் எல்லாம் கொடுத்துட்டேன். அப்படி அவன் 2 இதில் பெருசாகிட்டான்டா அப்படின்னு நினச்சேன். அப்புறமா நம்மளுக்கான சீக்ரெட் பாதை வழியாக அப்படியே டொபக்குன்னு தூங்கலான்னு பார்த்தேன். இப்போ பார்த்தா தூங்கிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர்ஸ் கைஸ், பாய் அப்படின்னு சொல்லுவேன். நம்பாதீங்க, இது சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஏதாச்சும் பொருள் வச்சுருக்கோமான்னு தேடினேன். ஒன்றுமே இல்லை. ஓகே நம்ம போவோம் அப்படின்னு சரி கிளம்பிட்டேன். இவனுங்களை கொண்டு வரும்போது நடந்த அக்கப்போறலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த கிளிப்பை என்கிட்ட இல்லை, அது எங்கள் அப்பாவுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். அதனால் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் புது ஃபோன் வாங்குவேன், அது வர காசு இல்லை. சரி இதை உடச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்துட்டேன். இங்கேருந்து டச் போக மாட்டேங்குது, உள்ளே உடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உடைச்சேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் இவங்களுக்கு க்ளீனிங் பண்ணணுன்னா ஏதாச்சும் ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சரின்னு செடி வளர்த்தா அதுக்குள்ளே கிராஸ் பிளாக் மாறுது. இந்த கிராஸ் பிளாக் வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா, அது எப்படி நம்மளால் ஏன் எடுத்தால் வர மாட்டேங்குதுன்னு டவுட். ஓகே நம்மளுக்கு அதை தேவையில்லை, அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே சொல்லிடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, அதனால் தப்பாக வைக்கிறோம் கணக்கு. இதுக்கே எப்படி இன்ஃபார்ம் கட்டினா எப்படி இருக்கும், ஆனால் போக போக தெரியும், சொன்னாலே புரியும். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹாப்பர் இருக்குன்னு. நான் சொன்னேன்ல, எனக்கு ஏதாச்சும் முடியலன்னா என் தம்பி தான் விளாடுவான்ட்டு. அவன் செஞ்ச வேலை எல்லாமே நான் ஒரு இருந்தால் எனக்கு ஃபுல்லாத்துக்கும் ஹாப்பர் செஞ்சுட்டான். எனக்கு அவனுக்கு கொஞ்சம் விட்டு வச்சான். அதில் தான் இந்த ரயில்வேக்கு ஓடுமே அதை செஞ்சேன். இல்லாட்டி அவ்வளோதான். எங்கட தலைவனா கோவிந்தா தான் கஷ்டப்பட்டு செஞ்ச இதெல்லாம் இப்படி நாசமாக போகுது அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறமா நம்மளுக்கு ஸ்டிக் இல்லை. நம்ம ஏஸ் கேமிங்க்கு ஸ்டிக்குக்கு பஞ்சமா அப்படின்னு சொல்லி எத்தனை ஹோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு ஹோ தான் செஞ்சேன். அப்புறமா சரி இதெல்லாம் சளிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சளிச்சு விட ஆரம்பித்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு தண்ணி ஊற்றணும். அது இப்போ ஞாபகம் வந்து என்ன போதும், வீடியோ கால் ஞாபகம் வந்துருக்கணும்ல, ரெக்கார்டிங் அப்போது ஆமாம் இல்லை தண்ணி ஊற்றணுமோ அப்படின்னு ஞாபகம் வரும். எல்லாம் என் பிரெயின். அப்புறம்
பரவாயில்லையே தண்ணி ஊற்றிருக்கணா, சரி இதுக்கு தான் ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு வச்சு விளாண்டதை பார்த்துட்டு எடிட்டிங் பண்ணுறா அப்படிங்கிறது என் மூளையோ அண்ணே உங்களுக்கு அறிவு. அடுத்து போன டைம் வந்து நான் என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லியிருந்தேன், அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இந்த டைம் அவனை கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு ரீடில் சொல்கிறேன், அவன் யாருங்கிறது அவனுக்கே தெரியும். ஓகே, ஸோ நேரம் வரும்பொழுது சொல்லிக்கிறேன். காம்பஸ் 2 செய்ய முடியுமா? காம்பஸே எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது. கம்போஸ்டர் அதுக்கு எத்தனை ஸ்லாபு கேட்டாங்க? 5 ஸ்லாபு தானே. இது வந்து ப்ரெஷர் பிளேட். ஸ்லாப் வந்துருச்சு 1 6 போதுமா? சொல்லப்போனால் இங்கே 6 விட 1 கேட்டிருக்காங்க ஜாஸ்தியாக. அதுக்காடா இவ்வளோ பாடுபடுத்துனீங்க? அப்புறம் எதை தூக்கி போடுறது எதை விடுறதுனே தெரில. அப்புறமா தான் சரின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த இதெல்லாம் தூக்கி இங்கே வச்சுட்டு நம்ம பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அப்படி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் காலியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி நம்மளுக்கு இருந்த ஸ்பேஸ் போதும், அப்போ நம்மளுக்கு எதுக்கு நம்ம வீட்டே இவங்களுக்கு கொடுத்துடலாம் அந்தளவுக்கு இருக்கேன். ஏன்னா பெட்டு மட்டும் கையில் கொண்டு போனால் போதும், நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். அப்புறம் ஒரு கம்போஸ்டர் ஒரு வழியாக செஞ்சேன். பாருங்கள் கீழே எத்தனை பொருள் ட்ராப் பண்ணி ஒரு கம்போஸ்டர் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. சரின்னு சொல்லி சீடு எல்லாத்தையும் போடுவோம். ஏன்னா அப்போ தான் அவனுங்க வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது நிறைஞ்சிருச்சு. ஆனால் நிரம்பி வழியுதே, இன்னும் கொஞ்சம் போட்டால் என்ன ஆகும்? போட்டால் போன் வீடு இல்லை, புரியல. இத்தனை சீட் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு போன் வீலுக்காகவா? சரி அந்த போன் வீலையும் எதுக்கு விட்டு வைக்கணும்னு சொல்லி அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். இதுவும் அந்த காக்கா வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டு மேலே வர வைக்காம ட்ரை பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது. அப்புறமா இப்படி சைடு போகிறேன், வருது. ஒரு போன் வீல் தான் கைஸ், ஒன்லி ஒன். இதுதான் 1 and only போல் காண்டாகுது. அப்புறமா எகிரி குதிச்சா இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம உழுது விட்டதெல்லாம் நார்மல் ஆகுது. இது வந்து எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நம்ம உழுது இப்போ வந்து டிராக்டரை சொல்லுவாங்கள்ல, அதுக்கடுத்து வந்து நம்ம மேலே ஏறக்கூடாது, அதுக்கு மேலே ஏறி குதிக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, ஏன்னா மண் இறுக்கிடுமா. ஆமாம், இப்போ எதை நான் தூக்கி போடுவேன்? எதுக்கு நான் இருந்த ரெஸ்டோன் டார்ச் இருந்தேன்னா இந்த மேலே 11 காமிக்குதுல்ல, அந்த ட்ரெயில செய்கிறதுக்கு தான். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு செஞ்சேன், அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் போல். இந்த 2 பெட்டை எடுத்துக்கிட்டு ஏன் பெட்டை ஸ்டாக் பண்ண முடியல? பெட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இதை வச்சுட்டு நம்மளால் ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்த்தேன். ஏன்னா நான் 2 இருக்கிறது நசன்னு இருக்கேன், கண்ணை உறுத்துது. சரி நம்ம இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து காபிள் ஸ்டோன் வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காபிள் ஸ்டோன் 4 எடுத்து வச்சேன். கிராஃப்டிங் டேபிள் மாதிரி காபிள் ஸ்டோனில் ஏதாச்சும் வருதான்னு, அதுவும் ஒன்றும் வரல. சரி விடுங்க, அது எதுக்கு நம்மளுக்கு இப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளாங்க்ஸை போட்டு மேலே இறக்கலாம்னேன். அப்புறமா தான் பார்த்தேன் மேலே கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அதனால் இதே நம்ம இப்போ தப்பு பண்ணிட்டோன்னா அதை அப்படியே சமாளிப்போம்ல, அந்த மாதிரி சமாளிச்சிட்டேன். அது எந்த அளவுக்குன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு இது தேவை, இந்த பிளாங்க்ஸ், ஐயோ அது பேர் கூட என்னமோ சொல்லுவாங்களே, டோர் தேவை. நம்ம இன்னும் நம்ம வீட்டுக்கே டோர் வைக்கலையோ? இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம், நம்ம வீட்டுக்கே நம்ம இன்னும் டோர் வைக்கல. சரி அப்படின்னு சொல்லி டோர் அப்படின்னு நினச்சா அயனில் டோர் காமிக்குது. நான் அயனில் டோர் செய்கிற அளவுக்கு இருந்தேன்னா பரவாயில்லையே. அதான் சொன்னேன்ல, தம்பி கொஞ்சம் மிச்சம் வச்ச அயன் இங்கே மொத்தம் எத்தனை அயன் இருக்குன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு 18 இருக்குது. படிடா அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. இப்போ கதவு செய்யணும். கதவு இதை வந்துருச்சுல, 6 கதவுலாம் எனக்கு வேண்டாம், உனக்கு ஒரு கதவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதை தூக்கி போடுறதுன்னு டவுட். சரி இதை தூக்கி போட்டால் இந்த இது வந்துடுது, இதை தூக்கி போட்டால் மைண்ட் காட்டுது, இதை தூக்கி நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ கேப்பே ஆக மாட்டேங்குது. இப்போ வந்துச்சுலாம் கிளிக் பண்ணால் சோபா கண்ணை கட்டுதே, அப்படி அந்தளவுக்கு ஆக்கி விட்ருக்காங்க நம்மளை. இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த டோர் எடுக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு வைராகியத்தோட கஷ்டப்பட்டு அதுக்கு நோண்டிகிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் இந்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்த அளவுக்கு அடையாளமே தெரியல. அப்புறம் நானும் டோரை தேடுறேன், ஒரு வழியாக கடைசியாக கிடச்சிது. சரி இப்போவாச்சும் அந்த டோரை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளால் முடியும், we can do it அப்படிங்கிற ஒரு பெரிய பெருந்தன்மையோட தூக்கி போட்டால் ஸ்லாப் வந்துடுச்சு. சோதிக்காதீங்கடா. நான் இப்போது விளையாடும் போது யோசிச்சு பாருங்கள், நான் எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு இவ்வளோக்கா வருது. விளையாண்டுருக்கும்போது என்னோடய பேர் என்னமோ சொல்லுவாங்களே, சரி இது வேறு ஒன்று, இது கடுப்பேற்றுது. அப்புறம் நம்மளே டோர் செய்வோம், ஏன்னா அப்போயாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன். அப்போவும் எதுவும் வரல. இதுக்கெல்லாம் இந்த ராட்டன் ஃப்ரெஷ்லாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராட்டன் ஃப்ரெஷ்ஷை தூக்கி போட்டாலும் சரி, டிஸ்பிளேட்டை தூக்கி போட்டாலும் சரி, அப்போ அயனாச்சும் வந்தது. அயனை தூக்கி போட்டா தூக்கி போட்டேன். அயன் இங்கே தான் இருக்குது.
அயன் எடுக்கணுமா, இதை தூக்கி போடு. அயன் வந்துடுச்சு. இது போதும் எனக்கு, நான் கதவே வைக்க போகிறது இல்லை, போடா. இது கஷ்டப்பட்டு உடைச்சேன். ஆமாம், இது இதுக்கு இப்போ உடச்சிக்கிட்டு அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா இது இப்போ உடச்சாலும் இப்போ ஒரு பிரோஜனமும் இல்லை. பட் அதுக்கு பதிலாக தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. எப்படி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கா, சரி இந்த போட்டை உடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி தட்டுறேன் உடையலை. சரி மிதலை தட்டினா உடஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த சைடு உடைப்போம் அப்படின்னு சொல்லி உடச்சேன். 2 பக்கமாக குழி ஆகிடுச்சு. பெட்டை தான் இப்போ வைக்கணுமா, எத்தனை தள்ளுங்கடா தள்ளுங்கடா அப்படின்னா தள்ள மாட்டேங்கிறானுங்க. கொழுப்பா பாருங்க, வைக்க முடியல. இதுதான்டா ஒழுங்காக இருங்களாண்டா, சும்மா நின்னீங்களா ஏன்டா இத்தனை. சரி இது மூலியம் இருந்து குதிக்க முடியான்னு பார்த்தா குதிக்க முடியல. ஏன்னா நம்ம சேஃப்டி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து குதிச்சு பார்த்தேன். இதுலேருந்து குதிக்க முடியும், ஏன்னா என்னாலே குதிக்க முடியும். ஸோ முதல்ல இதை வெட்டி தூக்கணும். டீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, வெட்டணும். அண்ட் இதையும் அப்புறமா தான் யோசித்தேன், ஆமாம் இதுலேருந்து குதிச்சிட்டு என்ன பண்ணுறது. அப்புறம் ஒரே ஆயுதம் டர்ட்டு. இப்போ முடியலனாலும் அடுத்த வீடியோ அப்போ வந்து நான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம். வில்லேஜை வந்து பிளான் பண்ண ஆரம்பித்தேன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னா அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நான் இது வரைக்கும் ஒரு ஃபார்ம் என் வாழ்க்கையில் கட்டினதில்லை. இதுதான் என் முதல் ஃபார்ம். டெக்னிக்கலாக நாட் ஃபார்மு. என்னடா வெளியே ஓடுறான், எப்படி ஓடுறா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எனக்கு தான்டா தெரியும். தம்பி உள்ளே போங்கப்பா. ப்ரோ உள்ளே போங்க ப்ரோ தயவு செஞ்சு உள்ளே வாங்க ப்ரோ. முடியலை. தம்பி உள்ளே போடா. உள்ளே போடா, முடியலடா. உசுரை வாங்காதீங்களேண்டா. அப்புறம் நம்மளுக்கு இருக்குது சீக்ரெட் வெப்பன், அதாவது சீக்ரெட் பாத்வே. அது வழியாக இவனை உள்ளே தள்ளி விட்டு போடா உள்ள அப்படின்னு சொல்லி டர்ட்டால் அடைச்சி வச்சுட்டேன் அவனை. இனிமேல் நீயே நினச்சாலும் வெளியே வர முடியாது அப்படின்னு பார்க்கும்போது தான் 1 கேப் தான் விட்டுருக்கான். அவன் ஏணிப்படி மாதிரி ஏறி வந்துடுவான். இதையும் மூடிட்டேன். அப்புறமா சரி நம்ம இப்போ இந்த வழியாக ஏறி போயிட்டு இந்த பக்கம் பார்த்தா இவன் ஒரு சாகர மாதிரி நிற்கிறான். ஏன்டா உங்களுக்கு இந்த வீண் நிலைமை. வராம்பார் தள்ளு உள்ளே வெளியே வந்த கொலை பண்ணிவிடும் ஒன்று. அப்பா ஆட்டமா அண்ணன் கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா அண்ணன் பிடிச்சி வச்சிட்டோம்ல. இதுக்கு தான்டா ஏஸ் கேமரோட மோதக்கூடாது. முதல்ல அது குதிக்காமல் தான் இரண்டா. நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு நல்லதாக பண்ணோன்னா அது இப்படி வச்சு பிடிங்கிட்டு போயிடுறான். சரி சாப்பாடு கொடுத்தேன். எங்களா சாப்பாடு காணோம், பையனுக்கு கொலபசி போல மொத்தமாக தின்னுட்டான் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தேன். நைட் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 19 நாள், அதாவது மைண்ட் கிராஃப்ட் நாள் படி 19 நாள் விளையாண்டுருக்கோம். அவ்வளோதானா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வெறும் 3வது பார்ட். ஆட்டுக்கிட்டேருந்து உள்ளே எடுப்போம் அப்படின்னு உள்ளே எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அது சும்மா தெரியும், அப்புறம் வளர்ந்துருல ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம செல்ல ஆடு இல்லை இது, பொத்தி வளர்த்த ஆடு. இதுக்கு பேர் கூட ஏதோ வைக்கணும், நேம் டேக் கிடைக்கணும். அதுக்கு டெசர்ட் டெம்பிள் போகணும். சபா ஏன்டா வேலை சொல்கிறீங்க. இப்போ வரது அப்போவே வந்திருக்கலாம்ல. குரங்குக்கு பிறந்த குரங்கே ஒழுங்காக வந்து இப்போ பாருங்கள் ஈஸியாக போகலாம். டிக்கெல்லாம் கிடையாது, சும்மா கண்டுபிடிச்சேன். இது இருக்கா குச்சியே போ. நான் மறுபடியும் கீழே இத்தனை இருக்குது. இது கார்பெட்டோ. இப்போது 3, 2, 1 ஸ்லாப் ஐயோ இதுக்கு பேர் என்ன ஐயோ ஏதோ ரம்பு ஐயோ ரோப் ஏதோ வருமே. என் மண்டை வேறு வளருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆகிடுச்சு. நம்மளுக்கே தெரியும் நைட் ஆனால் போய் தூங்கிடணும்னு. நம்மளும் ஒரு புது, அதாவது எல்லாம் தூங்கும்போது டயர்டாக போவாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி புது சந்தோஷம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஒர்க் ஆகிடுச்சில அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். தூங்கும்போது பார்த்துருப்பீங்க ஏதோ கிளிச்சு மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் டைம் பார்த்தா மணி வந்து ராத்திரி 9 மணிக்கு மேலே. அப்புறமா ஓகே நம்ம பொறுமையாக போயிட்டு சரி நம்மளுக்கு தேவையானது தேவையில்லாததெல்லாம் செஸ்ட்டில் வச்சுட்டு நிம்மதியாக போவோம் அப்படின்னு. எங்கன்னா அதான் அவனுங்க கூட போயிட்டு அவனுங்க ப்ரீடர் அதை பார்க்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்த பொருளெல்லாம் உள்ள வச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்து போட்டு தேவை தான். ஏன்னா திடீர்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டோன்னு வைங்களேன், உயிர் காப்பாளியாக இருக்கிறது தான். நம்மகிட்ட 4 எமரால்டு, 3 லைட்டு, டார்ச், அது ரெட் ஸ்டோன் டார்ச்சு, அப்புறம் கோல்டு, ரா கோல்டு இதெல்லாம் உருக்கணும். அப்புறம் டைமண்ட் 3, அதை ஏன்டா கையிலே சுற்றுறேன். அப்புறம் அயன் பிக்கெக்ஸ் இருக்கட்டும், யூஸ் ஆகும். ஓகே இப்போது நம்ம வந்து கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கணும். அதுக்கு வந்து பெட்டு பிளாங்க்ஸு. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட வந்து பிளாங்க்ஸ் இல்லைங்கிறீங்க. நான் லாஜிக்கல் ஃபிலோஸ். இப்போ பாருங்கள் எத்தனை பெட்டு செய்கிறேன்னு.
இன்னொரு பெட். ஒரு பிளாங்க்ஸ் கூட இல்லை. இந்த சோனாப்பானா கிட்ட ஒரு பிளாங்க்ஸ் இல்லைங்கிறீங்க. சோனாப்பானா கிட்ட பிளாங்க்ஸ் இருந்துதா? டவுட்டு தான். ஓகே, இப்போ போவோம், அவங்களுக்கு பெட்டு வைப்போம், எத்தனை குட்டி போடுறானுங்கன்னு பார்ப்போம். அதெல்லாம் நான் சென்சார் பண்ணி விட்டுருவேன், நான் மட்டும் தான் பார்ப்பேன். பவு சரியா? முதல்ல போயிட்டு அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். ஏய் என்னடா உள்ளே விழுந்துச்சுடா, அது உன் பெட்டுடா. பார்த்துடி இந்த 3 இதுக்கு இது என்னதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தேன், ஒன்றுமே விளைய வைக்கல. சரி நம்ம பெட்டையாச்சும் வச்சுட்டு போயிடுவோம் வந்ததுக்கு அப்படின்னு வச்சா உள்ளே போகல. அப்புறமா தான் தெரியும் இது மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி அதையும் மூடி விட்டு ஒரு வழியாக பெட்டையும் வச்சாச்சு. ஷோபா, இவனுங்கள் குட்டி போடுறதுக்குள்ள ஒரு மனுஷனை ரொம்ப தான் வேலை வாங்குறானுங்கடா. அப்புறமா இதையும் இங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சேன். இந்த பெட்டு நல்லா இருக்குல்ல, எகிரி குச்சா ஜம்ப் ஆகிற மாதிரி. அப்புறம் இவனை பார்த்தேன், இந்த இடத்துல மட்டும் ஏன்ப்பா இப்படி நிற்கிற, அதுவும் இத்தனை சீடு உள்ளே போட்டிருக்கேன், எதுவுமே வேலைக்காகலையா உனக்கு அப்படிங்கவும் திடீர்னு ஹார்ட்டாக விட்றானுங்க. என்ன அது இது இப்போ புரியுதுடா ஏன்டா உங்களை எல்லாம் வீடிங் பண்ணுறானுங்க. சரி விடுங்க. இப்போ நம்ம இது பார்த்தீங்களா, இது நல்லா இருக்குல்ல. இப்போ நான் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இங்கே முதல்ல போய்கிட்டோம், குடுகுடுன்னு ஓடி வந்து சை ஏன்டா காமிக்கலாங்கும் போது தான் இந்த மாதிரி காலை வருவீங்களாடா. சை, இதுவும் நம்மளோட யூடியூப் சேனல் ஒன்று. எப்போ நம்ம கரெக்டாக நல்லா ஆவலாக வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் நழுவிட்டு போயிடும். பட் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்த அடைச்சி வச்சுருவோம். ஏன்னா நம்மள மாதிரி அவனுங்களும் குடிச்சிட்டானுங்கன்னா அப்புறம் நம்ம அந்த பக்கமும் அடைச்சி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மூலம் அது. பட் அது தேவையில்லாமல் வந்த ஐடியா தான், அதை விடுங்க. அதுக்கு மேலே டேரக்டும் கிடையாது. பிளாங்க்ஸ் வச்சு போடுறேன். ஐயோ, எனக்கே என்னை பார்த்தா பெருமையாக இருக்குது. நம்ம வீடியோ அதில் தான் கட்டியிருக்கோம், அது வேறு விஷயம். ஸோ நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்ல சொன்னால் ஒருத்தருமே சொல்லலை. 2வது ஹார்ட்டாடா இப்போது ஆல்ரெடி ஒரு குட்டியை வந்து உருண்டுக்கிட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கான். ஏன்னா ஒல்லியாக தானே இருக்கான், மண்ணை மட்டும் யானை சீஸில் இருக்குது. அப்புறமா சரி இது என்ன வித்தியாசமாக ஏதோ சவுண்டு மட்டும் கேட்குது, இதுக்குள்ளே அயன் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா என்னமோ இருக்குது. என்னடான்னு பார்த்தா லீடு இங்கே இருக்கான்னு பார்த்தா ஒரு ராம தன்னந்தனியாக ஒரு இருந்துச்சு. சரி, நம்மளுக்கும் இருக்கிறது ஒரு சாஃப்ட் ஹார்ட், சும்மா அதில் உடஞ்சிரும். அதனால பாவம் பட்டு அதை கொண்டு போனாலும் முடிவெடுத்தேன். உங்களுக்கு வீடியோ இவ்வளோ தூரம் பார்க்குற அளவுக்கு பொறுமை இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இல்லாட்டி கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லிவிடுங்க, அவங்களாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சரி விடுங்க, நம்ம என்னதான் ஆனாலும் சரி இவங்களை மேலே கொண்டு போய் இவரை விட மாட்டேன். இவங்களா இவரா, ஐயோ விடுங்க. இந்த டைமிங் இந்த டவுட்லாம் முக்கியமா? நம்ம ஒரு உயிரை காப்பாற்றுறோம், அதை யூடியூப்பில் போடுறோம், லைக்ஸு பிச்சுக்கும். ஆனால் அது போக போக தான் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீட் நம்மளுக்கு வேணும், அதனால எடுத்துட்டேன். இவனும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். சரி அப்படின்னு சொல்லி இதை உடைக்கிறேன், நடுவில் பூந்துட்டா. டே தம்பி உள்ளே போகக்கூடாது, நான் உன்னை காப்பாற்றினது எதுக்கு தெரியுமாடா, இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இவன் பேர் ஸ்பிட்டர். இப்போது இவன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே ஏறக்கூடாது, அது அந்த சைடு என் வில்லேஜருக்கு மட்டும்தான் கஷ்டப்பட்டு பிடிச்சி போடுவானா. இவர் சவுஸாக வந்து உட்காந்து பாராமா. இல்லை டே ஸ்பிட்டர் உனக்கு இருக்குடா, தம்பி ஒரு டைம் துப்பிப்பாரு, உனக்கு இருக்குடா. துப்பிட்டா இருடா, உனக்கு இருக்குடா, வாடா நீ தைரியமாக நான் ஆம்பளையாக இருந்தா வாடா, முடிஞ்சா துப்புடா. நான் தப்பிக்கிறேன்னா இல்லைன்னு பாடுறா, துப்புடா. இங்கேருந்து எட்ட வர மாட்டேங்குது. ஐயோ வாடா அடி ஒரே போடு. 2 XP அப்படியே கிட்ட வாங்க. குட் பாய்ஸ். இந்த ஹெச்பி இல்லை எப்படா 3 பேர்? அப்போ பார்க்கும்போது ஒருத்தன் அடுத்து இன்னொருத்தனுக்கு பிளானிங் போட்டானுங்க. எப்படி 3? ஐயோ ஏதோ கணக்கு எப்படி பார்த்தாலும் தப்பாக தானே வருது. சரி அதை விடுங்க, அது எதுக்கு நம்மளுக்கு. மறுபடியும் ஆட்டுக்கு ஃபுல் ஆகிட்டானுங்களா. டெய்லி இவனுங்களுக்கு முடிய வெட்டி விட்றதே வேலையாக போச்சு. ஒரு நல்ல பார்பர் ஷாப் ஆரம்பிக்கலாம், அதுக்காச்சும் காசாச்சும் கிடைக்கும். எத்தனை ஆடு கரெக்டாக தான் இருக்கா? ஒருத்தன் குட்டி ஆடு இருந்தானே, எங்கே அவன்? அவன் வளர்ந்துட்டான். அவன் தானே இந்த கிரே. ஹலோ, உங்களுக்குலாம் பேர் வச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்குமா? நேம் டேக் எடுக்கணும் போய். சே நல்லா. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மைன்கிராஃப்ட் விளாண்டதே க்ரியேட்டிவில் தான். எல்லாம் சும்மா கிராஃப்டிங் டேபிள் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது தெரியுமா. நான் பாட்டுக்கு சும்மா வருவேன், வந்துட்டு எது தேவையோ அதை டைப் பண்ணுவேன், அப்புறம் அது கிடச்சிரும். எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா வாழ்க்கை. சரி இன்னொரு பெட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஏன்னா நம்ம வில்லேஜர்ஸ் போகிற ஸ்பீடை பார்த்தா ஒரு 10 வந்துடும், ஒரு 14-20 பேர்கிட்ட வந்துடுவானுங்க. ஆனால் என்ன அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் ட்ரேடிங் ஹாலா, ஐயோ ப்ரீடிங் ஹால் பேரை பாரு,
இதை வந்து பெருசுப்படுத்தணும். இது அதுக்குள்ளே எப்படி உனக்குள்ள இருந்துச்சு? எல்லாருக்கும் தானே வெட்டிட்டு போனேன். எங்கள் ஆடு இருக்கும்போது உன்னை யார் நீயும் ட்ரெஸ் இல்லாமல் சுற்றுறா? இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. தப்பு 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 டோன்ட். சரி, நம்ம இப்போ இன்னொரு பெட் இருக்குது, அதையும் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், ஹார்ட் விடுவாங்களா இல்லையான்னு பார்ப்போம். 3 2 இன்னும் விடல, விடுங்க, அவங்களுக்கு வேறு வேலை இருந்திருக்கலாம். போகுது 7. என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ரீத் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ரவுண்டாக வர மாட்டேங்குதே. என்ன பெட்டு போட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒன்றுமே வரலையே. சரி விடுங்க, நம்மளுக்கு இப்போது கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ஏன்னா இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கலாம். இப்போ தான் உனக்கு வெட்டி விட்டுட்டு போனேன், அதுக்குள்ளே எப்படி நீ விளாட்லாம்? தப்பில்லை தப்பில்லை, சாரி கேளு, குட் பாய், இப்படி தான் இருக்கணும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இவனுக்கு மட்டும் வளர்ந்துருச்சு, உனக்கு எப்படி நான் வளர்ந்துச்சு அவ்வளோ சீக்கிரம்? வெட்டி விட்டுருவேன், மறுபடியும் மொட்டை மண்டையாக சுற்று. இது நான் முதல்ல போய் நீ தானே அன்றைக்கி என் ஒரு ஐயோ டைலாக்கை பேச விடுங்களா, ஏன்டா வந்துட்டேன்ல, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி நான் அப்பத்துலேருந்து ஒன்று பார்க்குறேன்ல, பேசக்கூடாது. ஒரு அடி 2 அடி, என்ன தைரியம் இருந்தால் என்னோட ஆடை கொண்டிருப்பேன். அவன் பேர் இனிமேல் மாஷீப்பு. இங்கே ஏன் ஒரு குழி தோண்டியிருப்பேன் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது. நான் பட் சும்மா போகிற பார்க்கல குழி தோண்டி விட்டுட்டு போயிட்டேன். பட் அந்த ஐடியா யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஒரே ஒரு இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, சர்க்கரையாக மாற்றி தின்னுப்போம். இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இருந்ததுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னு நிறைய பேர் கேட்டாங்க. என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் தான், அவனும் கேட்டான். நான் என்ன சொன்னேன்னா, செத்து விளையாண்டுருப்போம் அப்படின்னேன். 2 போட்டையும் மர்ஜ் பண்ண முடியல, போட்டை வச்சுட்டாகும். ஏன் போட்டு வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குது? யூஸ்லெஸ் கிடையாது, அதை வச்சுட்டு ஏன் ஒன்றும் பண்ண முடியலன்னு கேட்க பார்த்தா 3 பால் பக்கெட்டு. இது என்னது காபி படித்து நீங்களே சொல்லிடுங்க. கோல்டன் கேரட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் ஈஸியாக படிச்சிருவேன். இது வந்து சோல் கேம்ப் ஃபயர். இப்போது நம்ம முக்கியமான டைப்பிங் வேலை, அயன் டோர், இது அயன் ட்ராப் டோர், இது ப்ரீச் ட்ராப் டோர். அப்புறமா காபிள் ஸ்டோனில் இது வந்து இதிலே பண்ணலாமாடா. நான் இதுக்காக ஸ்டோன் கட்டரில் எடுத்த இப்போது க்ரியேட்டிவிட்டியில், ஏன்னா அப்போ க்ரியேட்டிவிட்டி எனக்கு மூளை ஃபுல்லாக அறிவு எனக்கு. அதனால் சரி தூங்க முடியுமான்னு பார்த்தா நைட்டு இன்னும் ஆகலான்னு காமிக்குது. மணியை பாருங்கள், 10:57. இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கிற டைமே கேட்டிங்கன்னா 11 மணி. இப்படி இருந்தால் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, என்ன விடுவோம் பார்த்தீங்களா, ஓட்டது வந்து யூஸ் ஆகுதுன்னால. ஆனால் எங்கடா இப்போ அந்த ஓட்டையை காணோன்னா அதை தான் மறந்துட்டேன், அடைச்சிட்ட ஒரு ஞாபகத்தில். சரி தண்ணி எடுத்து வந்து ஊட்டி விடுவோம் பார்த்தா பக்கத்து ஓட்டை. அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி எதையும் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வந்துருக்குன்னா காபிள் ஸ்டோன். பார்த்தீங்களா எப்படி கரெக்டாக சொன்னேன். பட் இதில் ஏதாச்சும் குறைத்த கண்டுபிடிச்சிங்க அவ்வளோதான். ஒரே டைலாக்கு கரெக்டான டைமிங்கில் காலம் வருது. எல்லாம் என் வாய் மூளையை சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒருத்தவன், அதாவது நேற்று டெக்னிக்கலாக பார்த்தா வெட்னஸ்டே, ஓகேவா. ஸோ வந்து வெட்னஸ்டே அன்றைக்கி ஒருத்தன் வர வேண்டியது ஸ்கூலுக்கு, அவன் வரல. கேட்டால் பேய் கூட பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் யார், அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து சொல்லணும். ஓகே என்னடா சாப்பிட்டேன் பாருங்க, ஃபுட்பால் கவனிக்கவே இல்லை. ஓகே என்னடா நகரும்ல, தம்பி என்னாச்சுப்பா, இதுதான் தடுக்குது. ஆமாம் நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், இது ஒரு கருமம். அதுக்குள்ளே பாருங்கள் இன்வென்ட்ரி ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது நேற்று தான், அதாவது ஒரு 19th டே அப்போ தான் இன்வென்ட்ரி ஃப்ரீ பண்ணேன். அதுக்குள்ளே மறுபடியும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இப்போ சீடெல்லாம் வச்சிட்டோன்னா 2 பிளேஸு ஸ்லாட்டு ஃப்ரீ ஆகிடும். சரி ஒரு நம்ம இப்போ ஃப்ளோவாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நாக்கில் கலகலகலன்னு ஒரு வைப்ரேட் ஆகும்ல, அந்த ஃபீலிங் 12. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்காதீங்க, வில்லேஜருக்கு தெரியாமல். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்மளுக்கு அதான வேலையே. நம்ம சுகர் கேன்லாம் பெருசாக வந்துடுச்சு. அடுத்து இது நான் உங்களுக்கு ஃபீடே பண்ணலையே, எப்படி குட்டியாக வந்தது? சரி விடுங்க, ஏதோ மேஜிக் பண்ணியிருக்கீங்கன்னு இதுலேயே தெரியுது. இதுக்கு வந்து ஏன் ஷேர் பண்ண முடியலன்னா குட்டியாட்டுக்கு முடியே இருக்காது. இப்போ இதை லாவா போட்டு கொளுத்திடுவேன். என்ன சரி இது என்னமோ கிழிச்சு, ஐயோ காப்பாற்றுங்க தப்பிச்சிட்டேன். என்ன ரண கொடுமா, பாகுபலி படத்தில் வர மாதிரி நெருப்பை கட்டி எவனோ நம்ம மேலே ஆயுதம். இது வந்து எதிர்கட்சி செய்த சூழ்ச்சி. நான் இந்த ஏரியாலே இல்லை, நான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன். பை. மறுபடியும் 3 வாண்டுங்க, இன்னும் ஒரு வாண்டு குறையுதே. 4 பெட்டு போட்டால் 4 பேர் வரணும்.
இரு இங்கே ஒருத்தன் வளர்ந்துருக்கான் தானே, இருங்க அங்கே பாருங்களேன். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தன் அங்கே இப்போ பாருங்கள் 2 பேர் வராங்களா. இரு இப்போ புரியும் பாருங்கள் உங்களுக்கு. இவனுங்க 2 பேர் ஹார்ட் விடுறானுங்களா. அங்கே பாருங்கள் சின்ன பசங்க பாருங்கள் எவ்வளோ டீசெண்டாக போயிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கணும். நடுவில் குழப்பி விட்றது இப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் தான் சொன்னேன் டோன்ட்டு ஃபியர் அபவுட். அங்கே சரி உங்களை காமிக்கலாம்னு நினச்சா மறந்து போயிடுறேன் டக்குண்டா. இப்போ கஷ்டமா. இப்போது இந்த இடத்துல உடச்சி விட்டுட்டு இங்கே ஒன்று இப்போ அங்கே அந்த சைடு பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் இந்த 3-4 பேர் நகர்றாங்களா. இப்போது 5 பேர் ஆயிடுச்சா. அங்கே ஒருத்தர் வளர்ந்தவன் இருப்பான். எங்கடா வளர்ந்தவனை காணோம். சரி விடுங்க, அதெல்லாம் இப்போ நம்ம வேண்டாம். இப்போ உட் மைன் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் கூட இல்லை, ப்ரீச் பிளாங்க்ஸ் தான் இருக்குது. இந்த பிளாங்க்ஸையும் நட்டு வச்சுருவோம். அது இன்னும் கீழே இருக்குது, ஆனால் அது என்னன்னு தெரில, அதனால் விட்டுட்டேன். நேற்று லாமா தனியாக விட்டுட்டு போனவன் நீ தானே. எப்படி தெரியுமா, எதுக்கு தெரியுமா ட்ரேடு கொடுத்தேன். அப்போ தான் அது அவனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாமா இல்லாத அவன் வேஸ்ட்டு தானே, ஏன்னா போட்டு தள்ளுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லா மரத்தையும் வெட்டினேன். இப்போ கண்ணில் படுறதெல்லாம் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினேன். ரவுண்டாக வரணும் அப்படிங்கிறது என் ஆசை. ஒரு 55 கரெக்டாக 55 இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் இதை ஷேர்ஸ் வச்சு எடுத்துப்போம், நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இதையும் மைண்ட் பண்ணி பேசி வாயெல்லாம் வலிக்குது. 26 நிமிஷம் தானா அப்பா, இதுக்கே நாக்கு தள்ளுதே. எனக்கு உண்மையிலேயே எனக்கு கை சூப்பராக மற்றவங்களும் எடிட்டிங் பண்ணுறாங்க. அப்புறம் 60 வந்துருச்சு, 62. இதுக்கு மேலே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாமான்னு யோசித்தேன். அப்புறம் எதுக்கு நமக்கு சும்மாவே சோம்பேறித்தனமாக இருக்குது, இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். என்ன தேடினேன்னு எனக்கே தெரியல, ஏதோ தேடி இருக்கேன் அப்போ அந்த டைமில். அப்புறம் அயன் 4 ரா அயன் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 9 ரா அயன் இருக்கா. அது ப்ளஸ்னா ஐயோ என்ன வரும், மொத்தம் 13 இருக்குது கணக்கில். நாங்கள் புளி. அப்புறமா ஹேபே அதை பற்றிலாம் பார்த்துட்டு இப்போ தான் சாப்பிட்டேங்க. ரெக்கார்டிங்க்கு லேட் ஆகிடுச்சு ப்ரோ, விளையாடணும் அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் ட்ரிம்முங்கிறாங்க, அதை வச்சு என்ன பண்ணுறது அதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ட்ரிம்மு அது எங்கே, அது என்னது, அதை செய்ய முடியுமா நம்மளால் அப்படின்னு பார்த்தா அப்புறம் நல்ல வேலை அவன் வீட்டுக்கு நம்ம ட்ரேடிங் ஹாலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க முடியலான்னு பார்த்தேன். தூங்க முடியல. தூங்குடா தம்பி தூங்குடா. அப்பா தூங்கிட்டான். இதோட சந்தோஷம். இதுக்கடுத்து கொஞ்சம் கிளிப்பு கரெக்டாக சரியாக ஈக்குவலைஸ்டாக வருமானு தெரியல, கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுவேன், அதெல்லாம் பார்த்துக்கோ. இல்லை என் ஆசையாக நான் வளர்த்த ஆடுதா கைஸ். நம்மளோட பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டை கொண்டுட்டான். எனக்கு அழகலியாகுது. கஷ்டப்பட்டு அவனுங்க இல்லாமல் நம்மளால் எப்படி வில்லேஜ் அப்டேட் பண்ண முடியும். எனக்கு நெஞ்சு வலிக்குது, நான் அழுகிறேன். எல்லாம் நடிப்பு தான். ஓகே சரி, நம்ம இப்போ ஒரு ஃபார்ம் கட்ட போகிறோம். அது என்ன ஃபார்ம்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஏமாண்டா 3% வேலை பரவாயில்ல, இதுவும் நன்மைக்கு. நம்ம அந்த ஃபார்ம் இப்படி தான் கட்டணும். கரெக்டாக 1 2 3 ஓகேவா. 1 2 அந்த சைடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா, உடச்சி விட்டுக்கலாம். சரி பரவாயில்ல. இதெல்லாம் இப்போ ஈக்குவலைஸ் பண்ணணுமா. இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 அப்போது இது போதும். 4 சொல்ல போனால் ஜாஸ்தி தான். மைண்ட் பண்ணுவோம் டக்குன்னு. இதை நான் மைண்ட் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் கைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம கட்டுற ஃபார்ம் என்ன ஃபார்ம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். ஏன்னா நான் இதை கட்டுறதை சும்மாலாம் கட்டலை, இது நமக்கு நிறைய யூஸ் ஆகும். இது எப்படி வரப்போதோ தெரில. இதை வேணால் நான் கட்டி முடிச்சுட்டு, ஏன்னா இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கட்டணும் அப்படிங்கிறது. இது டுட்டோரியல் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணுமா, இல்லை வேண்டாம் நாங்களே அதை பண்ணிக்கிறோம், நீ சும்மா ஏதாச்சும் பண்ணணுன்னா பண்ணு, இல்லாட்டி உன் இஷ்டம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் அந்த டுட்டோரியல் மாதிரி போடணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுவேன். இதுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் தேவை. நம்ம இப்போ அதை வச்சு சமைக்க போகிறோம். ஸோ அது என்னதுன்னா முட்டை. நம்ம ஆடு இதுக்குள்ளே தான் ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம ஆட்டையவே காணும், அதோட தோலை உரிச்சு விளையாடுவோம். அது விளையாடுறது கிடையாது. ஆமாம் கொண்டு விட்டு இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் மாதிரி கைது செய்ய மாட்டேங்கிறாங்க. இதோ ஒரு கொலை தானே. அந்த ஏதோ படத்தில் வருமே, அன்னியன் படத்தில் 5 ரூபாயா திருடுனா தப்பாங்கிற மாதிரி. அப்போ தப்பு தானே சொல்லுங்கள். நம்ம ஆட்டோட கடைசி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைப்போம். இன்னும் ஒரு போட்டு தேவைப்படும்னு நினைக்கிறேன், ஏன்னா எக்ஸ்ட்ரா யூஸ் வேணும்ல.
எப்படி இருந்தாலும் அனைத்தும் நன்மைக்கே. ஸோ எனக்கு தூக்கம் வேறு வருது. முடியலடா, கழுத்தெல்லாம் வலிக்குது. எவ்வளோ நேரம் தான் உட்காந்துக்கிட்டே வீடியோ போடுவேன். மொத்தம் 1/2 மணி நேரம் ஆச்சு. சரி, நம்ம உடம்பு ஏன் இப்படி ஆகிக்கிட்டு வருது? ஏன் என்ன ஏன்டா புலம்பு விட்றீங்க? சரி, அதெல்லாம் இப்போ இழுக்க வேண்டாம். இங்கேருந்து பார்த்தா ஒரே ஒரு மண்டை மட்டும் வெளியிட்டுது. அவன் எந்த ஜாபுமே அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ணல. என்னவா இருக்கும்? ஏன்னா வளர்ந்துட்டானுங்கப்பா. 1 2 5 பேர்கிட்ட வளர்ந்துட்டாங்க. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்குமே, அதாக இருக்கும் போல். சரி, நம்ம வந்து இந்த முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா போட்டில் பிடிச்சிக்கப்போம். முதல்ல இங்கே வைப்போம். ரீஸ்பான் மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா இங்கே வைப்போம். இங்கே வந்துருச்சு. அடுத்து தம்பி தள்ளி போப்பா. எப்பா தள்ளி போடா டே. குட் பாய். இவன் தான் எல்லாத்துக்கும் அப்பம் போல். வில்லேஜர் எப்படி பையன் பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது போதும். இந்த குட்டி பையன் வேறு இருக்கான். தொண்டை என்னாச்சுன்னு தெரில, அது வேறு. போய் தூங்குடா டே. போடா உட்கார்றா. போட்டு சவாரிடா. ஃப்ரீடா. தம்பி காசு வாங்க மாட்டேன். இன்னும் தொலை தூங்கிட்டானுங்க. சோபா. சரி, எனக்கு தெரிஞ்சப்போ அடுத்த வீடியோவில் தான் இவனுங்களை போட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப்புறம் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு மற்றவங்ககிட்ட சொல்லிடுங்க. இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் பண்ணிடுங்க. பட் டிஸ்லைக் மட்டும் பண்ணிடாதீங்க. அது ஆப்ஷன் இப்போ இருக்கா யூடியூப்பில்? அதுவே டவுட்டு தான் போல். ஓகே, சரி, நான் அப்போது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை 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 பை. அன்லிமிட்டட் பை கைஸ். ஓகே, ஐயோ, பை.